ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3a + 4b = 10 மற்றும் ab = 2 எனில் 27a³ + 64b³ மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3a + 4b = 10ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ab = 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 27a³ + 64b³. இப்போ இது வந்து நமக்கு a - b the whole cube, a + b the whole cube வடிவத்தில் இல்லை. ஆனால் a³ + b³ எழுதலாம். அப்படின்னா ஒரே ப்ராக்கெட்டில் இருந்தால் தான் நம்ம அதை a³ எழுத முடியும். அப்போ இந்த 27ஐயும் நம்ம கியூப் வடிவத்தில் எழுதணும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 தடவை பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 27. 3 9, 9க்கு 3 27. அப்போ அந்த 27 நம்ம 3 அடுக்கு 3ன்னு சொல்லி என்ன செய்யலாம்? எழுதலாம். இங்கே ஏற்கனவே ஏயும் 3 அடுக்கு இருக்குது. ஸோ நம்ம இதை 3a the whole cubeன்னு எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் அதே மாதிரி 64 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 4 16, 16க்கு 4 64. அப்போ இதை வந்து 4 அடுக்கு 3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்போ 4b the whole cubeன்னு எழுதிடலாம். இப்போ இது வந்து நமக்கு என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். a³ + b³ வடிவத்தில் இருக்குது. ஸோ அதுக்குள்ள ஃபார்ம்லாம் நம்ம எழுதிடலாம். a³ + b³ = a + b the whole cube minus 3ab × a + b. இதுதான் அதுக்குள்ள ஃபார்முலா. இங்கே வந்து நமக்கு a + bக்கு நமக்கு வந்து மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஏபிக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ a + b அப்படின்னா a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? நமக்கு 3aன்னு இருக்குது. a இருக்கிற இடத்துல 3a இருக்குது. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 4bன்னு இருக்குது. இதை இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். a³ அப்போ என்ன வந்துடும்? 3a the whole cube. அடுத்தால ப்ளஸ் b³ b இருக்கிற இடத்துல 4b the whole cube = ப்ராக்கெட் போட்டுக்கலாம். a இருக்கிற இடத்துல 3a + b இருக்கிற இடத்துல 4b the whole cube மைனஸ் 3 × a இருக்கிற இடத்துல 3a போடணும், b இருக்கிற இடத்துல 4b × a இருக்கிற இடத்துல 3a + b இருக்கிற இடத்துல 4b. இந்த ஃபார்முலா ஃபுல்லாகவுமே a இருக்கிற இடத்துல 3aயும் b இருக்கிற இடத்துல 4aயும் போட்டு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் 3 கியூப் பண்ணால் 3 9, 9க்கு 3 27a³ ப்ளஸ் 4 கியூப் பண்ணால் 4 4 16, 16க்கு 4 64b³ = இங்கே உள்ளது நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் 3a + 4b அப்படிங்கிறதுக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம்? 10ன்னு எழுதிடலாம். அப்போ 10 whole cube. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இப்போ இருக்குங்க 3 9, 9 4 36 ab. ab அப்படின்னா அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்று 2 இன்று 3a + 4bக்கு மதிப்பு 10. அப்போ இந்த இடத்துல 10ன்னு எழுதிடலாம். ஓகேவா? = 10 கியூப்னா என்ன வரும்? 10 × 10 100, 100 × 10 1000. அப்போ இதில் நம்ம 1000 எழுதிடலாம். மைனஸ் 36க்கு 2 72, 72 10ஆல் பெருக்குனா 720. அப்போ 1000லேருந்து 720 போனால் நமக்கு என்ன வரும்? 280ன்னு கிடைக்கும். இதுதான் 27a³ + 64b³ மதிப்பு. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.